அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புல உண்மையிலேயே எதற்காக தான் அழகர் மதுரைக்கு வராரு? மீனாட்சிக்கு எதுக்கு இந்த திருமணம்? சித்திர திருவிழாவினுடைய சுவாரஸ்யமான கதை என்ன? அப்படின்றத பத்தி தாங்க நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. கண்டிப்பா நீங்க சித்திர திருவிழாவுல கலந்துருக்கீங்களா? மதுரையில அழகர் வைகை ஆத்துல இறங்கக்கூடிய காட்சிய நீங்க நேரடியா பார்த்து தரிசனம் செய்திருக்கீங்களா? அப்படின்லாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த சுவாரஸ்யமான கதைய நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சைவ தெய்வம்னு சொல்லக்கூடிய மீனாட்சியினுடைய கல்யாணத்திற்கும், வைணவ தெய்வம்னு சொல்லக்கூடிய அழகர் ஊர்வலத்திற்கும் என்னதான் தொடர்பு இருக்கு? அழகர் ஏன் கோவில்ல இருந்து கள்ளர் வேடம் போட்டு மதுரைக்கு வராரு? தல்லாகுளம் வரைக்கும் கள்ளழகர் வேடத்துல வந்தவர் அங்கு மீண்டும் அழகராக ஏன் மாறுறாரு? இதை பற்றின சுவாரஸ்யமான விஷயத்தை தாங்க நீங்க இப்ப பார்க்க போறீங்க. உலக பிரசித்தி பெற்ற மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியிருக்கு. ஸோ இந்த திருவிழாவிற்காக ஒட்டுமொத்த மதுரையும் ஒரு வருடம் காத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. விழாவினுடைய முக்கிய நிகழ்வான மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம் ஏப்ரல் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து இன்னைக்கு மே 1 கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வானது நடக்க போகுதுங்க. ஸோ அந்த வகையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தின் பொழுது ஒட்டுமொத்த மதுரை மக்களுடைய பெண்களுமே தாலி கயிறை வந்து புதுப்பித்துக் கொள்வது வழக்கம். திருக்கல்யாண கதை பாரம்பரியமாக ஏன் திருக்கல்யாணம் நடத்தப்படுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என்பது வருடாந்திர தெய்வீக திருமண திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு திருவிழா தாங்க. இந்த திருவிழா சக்தி தேவியினுடைய வடிவமான மீனாட்சி மற்றும் சிவபெருமானுடைய வடிவமான சுந்தரேஸ்வரரோட திருமணம் வைபவமானது ரொம்ப மகிழ்ச்சியோட வந்து கொண்டாடப்படுது. அதே போல விஷ்ணுவினுடைய ஒரு வடிவமான அழகரும் கள்ளழகர் கோவில்ல மதுரையில கௌரவிக்கப்படுறாருங்க. அதாவது புராணங்களின்படி பார்க்கும் பொழுது தங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாததால மன்னன் மலையத்துவஜன் பாண்டியனும் அவருடைய மனைவி காஞ்சனா மாலா 2 பேரும் சேர்ந்து யாகம் நடத்துறாங்க. அப்போ மீனாட்சி சிறு குழந்தையாக யாகசாலையில வந்து காட்சி அளித்ததா வந்து சொல்லப்படுது. அப்போ குழந்தை மீனாட்சி சக்தி தேவியினுடைய அவதாரம் அப்படின்னும், சிவபெருமானை சரியான தருணத்துல அவளை திருமணம் செய்து கொள்ள வருவார் அப்படின்னும் வானத்துல இருந்து தெய்வீக குரல் அரச தம்பதியினருக்கு தெரிவித்திருக்காங்க. மீனாட்சி எல்லா வகையான கலைகளிலுமே பயிற்சி பெற்றிருக்காங்க. மேலும் அவருடைய தந்தைக்கு பின் பாண்டிய நாட்டினுடைய ராணியாகவே அவங்க வந்து முடிசூடப்பட்டிருக்காங்க. தன்னுடைய திறமையால் அவர் பூமியில் உள்ள மன்னர்களை எல்லாம் தோற்கடித்திருக்காரு. இறுதியாக சிவபெருமான வெல்ல கைலாயமலைக்கு போன போது மீனாட்சி போர்க்களத்தில் சுந்தரேஸ்வரரை நேருக்கு நேர் சந்தித்த போது அவர் மீது காதல் கொள்கிறாங்க. ஸோ மேலும் அவர் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய சக்தியினுடைய அவதாரம் என்பதையும் அறிந்து கொண்டார். மீனாட்சியிடம் தக்க சமயத்தில் திருமணம் செய்து கொள்ள மதுரைக்கு வருவதாக சுந்தரேஸ்வரர் உறுதியளித்திருக்காரு. உரிய நேரத்தில் சிவபெருமான் தேவர்கள் பூதனகள் மற்றும் ரிஷிகளோட மதுரைக்கு வந்து வராருங்க. சிவபெருமான் மீனாட்சியை மனம் முடிந்து பாண்டிய நாட்டை தன்னுடைய மனைவி மீனாட்சியோட நல்ல முறையில் வந்து ஆட்சி செய்துட்டு இருக்காரு. இவங்க ஆட்சி செய்த காலத்தில் அனைத்து காலங்களிலுமே சீராக வந்து மழை பெஞ்சிருக்குங்க. பயிர்கள் எல்லாம் செழித்து விளைஞ்சிருக்கு. மதுரை மாநகரம் தெய்வீக தம்பதியினரால் சிறப்பாக ஆளப்பட்டிருக்கு. ஸோ இந்த மதுரை மக்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நீண்ட ஆயுளோட சிறப்பாக சந்தோஷமாக வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மீனாட்சி கல்யாணத்தன்னைக்கு பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து தெய்வீக அன்னையை தரிசனம் செய்ய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஆவலோடு செல்றது வழக்கம். இந்த பொன்னாளில் மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபட்டு பூஜிக்க வேண்டும். பக்தர்கள் பழங்கள், பூக்கள், மலர்கள், மாலை, தேங்காய், இன்னும் மற்ற பிற பூஜைகள் பொருட்கள் அப்படின்னு எல்லாமே வந்து கடவுளுக்கு காணிக்கையை வந்து செலுத்தியிருக்காங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிலைகள் அழகிய ஆபரணங்களாலும் ஆடைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக வந்து இருப்பாங்க. இவங்களுடைய கல்யாணத்தை பார்க்கறதுக்காகத்தான் அழகர் உண்மையிலேயே மதுரைக்கு வராரா அப்படின்ற ஒரு கேள்வியானது இன்னுமே இருந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா சைவ தெய்வமாக இருக்கக்கூடிய மீனாட்சி கல்யாணத்துக்கும் வைணவ தெய்வமான அழகர் ஊர்வலத்துக்கும் தொடர்பு இருக்குது. அழகர் கோவிலில் இருந்து கள்ளர் வேடம் போட்டு மதுரை வர்றது ஏன் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அழகர் கோவிலில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக மதுரைக்கு வரக்கூடிய அழகர் தன்னுடைய தங்கையான மீனாட்சி கோவிலுக்கு செல்லாதது ஏன்? ஆற்றுல இறங்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னதான் நடந்துச்சு, இவர் கல்யாணத்துக்கு ஏன் வரல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களானது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். தலாக்குரம் வரைக்கும் வந்துட்டு ஆற்றை கடந்து மதுரைக்குள்ளே நுழையாமலேயே திரும்பிடுறாரு. வண்டியூரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் தங்கக்கூடிய அழகரை துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு செல்றதா ஒரு தகவலும் இருக்குது. இப்படி அழகருடைய மதுரை வருகை குறித்து எழுந்த பல்வேறு விதமான கேள்விகளால் மனசுக்கு அமைதி தேடக்கூடிய விதமாக மக்கள் அப்படி ஒரு கதையை வந்து படைத்து வழங்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய அழகர் கோவில் ஆய்வு நூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது,
மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக தான் வண்டியூர் அருகே இருக்கக்கூடிய தேனூர் மண்டபத்துக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஆண்டாள் முடிசூடி கொடுத்த மாலையை பெற்றுக்கொள்வதற்காக தல்லாக்குளம் பெருமாள் கோவிலுக்கும் வருவது தான் அழகருடைய மதுரை பயணத்துடைய நோக்கம் அப்படின்னு கோவில் திருவிழா அழைப்புதல் சொல்லுதுங்க. ஆனால் பாண்டிய நாட்டில் சைவ வைணவ எதிர்ப்பு போராட்டம் நெடுங்காலமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் சைவ வைணவ சமயங்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியாகவே 2 விழாக்களும் இணைக்கப்பட்டிருக்கு. மாசி மாதம் நடைபெற்ற மீனாட்சி திருக்கல்யாண திருவிழாவை அறுவடை முடிந்த நிலையில் வேளாண்மை பெருமக்களால் காண முடியாமல் இருந்ததுனால அந்த விழா சித்திரை மாதத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. சித்திரை திருவிழா தேரோட்டம் மாசி வீதியில் நடப்பது இதுக்காக தாங்க. சோழவந்தான் அருகே தேனூர் அப்படின்ற இடத்துல சென்று கொண்டிருந்த அழகர் ஊர்வலம் கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் கழித்து மதுரைக்கு வரும்படி மாற்றி வச்சுருக்காங்க. வண்டியூர் அருகே மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்க அழகர் செல்லக்கூடிய மண்டபம் பெயர் தான் தேனூர் மண்டபம். இந்த தேனூரை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த கோயிலில் மரியாதை செய்கிறாங்க. அதுக்காக இந்த 2 நாள் விழாக்கள் திருமலை நாயக்கர் அவருடைய ஆட்சி காலத்தில் இதை இணைச்சிருக்காரு. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அமைத்த தேர்களை இழுக்க ஆட்கள் சேர்க்கவும் கால்நடை சந்தைகளை நடத்தவும் மக்கள் தம்முள்ள கலந்துரையாடலையும் ஏற்படுத்திக்கவும் மிகப்பெரிய திருவிழாவாக சித்திரை திருவிழா தாங்க காணப்படுது. இந்த ஒரு நோக்கத்தில் தான் திருமலை நாயக்கர் இதை செஞ்சுருக்காரு. அழகர் ஊர்வலத்தில் உடைகள் நகைகள் பிற அணிகலன்கள் எடுத்து வரக்கூடிய வண்டிகளும் உண்டியல்களை ஏந்தி வரக்கூடிய வண்டிகளும் வரும். அதனையே தங்கை மீனாட்சிக்கு அண்ணன் அழகர் திருமணம் சீர்கொடுப்பதாகவும் நம்பி மக்கள் தங்களுடைய கதைக்குள்ளே சேர்த்துருக்காங்க. மற்றபடி அழகர் ஊர்வலத்துக்கும் மீனாட்சி கல்யாணத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுங்க. அழகர் கள்ளழகராக மாறுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, திருமலை நாயக்கர் காலத்துக்கு பின்னாடி மதுரையை ஆண்ட விஜயரங்க சொக்கநாதன் ஆட்சி காலத்தில் ஊருக்குள்ளே புகுந்து தாக்கும் அளவுக்கு அழகர் கோவில் பகுதியில் உழவு தொழில் நடத்த இயலாமல் தொல்லை தரும் அளவுக்கு கள்ளர்கள் சாதியினர் வலிமை பெற்றிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அழகர் ஊர்வலத்தை ஒரு முறை கள்ளர்கள் மறித்து உள்ளனர். இதை தொடர்ச்சியாக அந்த சமூகத்தினர் இறைவனுடைய கள்ளர் திருக்கோல மரியாதை தருவதற்காக கோயில் உடன்பட்டிருந்தது. அதாவது கோவிலில் சொத்துடைமை நிறுவனமாக இருந்ததுனால அதை காத்துக்கொள்வதற்கும் கள்வர்களோடு உறவு கொண்டு அதற்கு ஆன்மீக வண்ணமும் தரப்பட்டிருக்கு. இதனால தான் அழகர் கோவிலில் இருந்து மதுரை நோக்கி கிளம்பக்கூடிய அழகர் ஒரு கையில் வளர்த்தடியும் மற்றொரு கையில் சாட்டை கம்பும் ஆண்கள் இடுகின்ற கொண்டை உருமால் காதுகளில் கடுக்கன் கருப்பு புடவை இது எல்லாத்தையுமே அணிந்து வராருங்க. இப்படி கள்ளர் தோற்றத்தில் இவர் வரும்பொழுது ஒரு முறை பாண்டி முனி இவரை மறித்து கொண்டதாகவும் உடனே அழகர் அவரது காவலாளியான 18ஆம் படி கருப்பனை நினைத்ததாகவும் கருப்பன் பாண்டி முனியை விரட்டிவிட்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டதாகவும் கருப்புசாமி கோவில் ஏற்பட்டதுக்கு ஒரு கதையுமே இருக்குங்க. இதனால தான் தல்லாக்குளத்தில் கருப்புசாமி கோயிலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அழகர் மதுரைக்கு வரத்துக்கும் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.